ரீச் ஆகிறதுக்கே வந்து அந்த டே 1 முடிஞ்சிச்சு. ஸோ டே 2 வந்து லே மார்க்கெட்ல வந்து நிறைய லோக்கல்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து கேப்ல நம்ம பேக்கேஜ் பேசிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிளான் மாத்தி கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்ஜ் சொல்லுவாங்க. அந்த சார்ஜ் நம்ம மொத்தமாக கொடுத்துட்டோம்னா அவரே வந்து ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்து லே மார்க்கெட்லேயே விட்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு அண்ணாவை தான் நாங்கள் கேப் அண்ணாவா பிடிச்சோம், லோக்கல் அண்ணாவை. அன்னைக்கு மத்தியானம் போல ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் வந்து சங்கம். இண்டஸ் ரிவர் அண்ட் சன்ஸ்கர் ரிவர், 2 ரிவரும் வந்து மீட் ஆகிற பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் மேல இருந்து காமிப்பாங்க ஏரியல் வியூ, அதுக்கப்புறம் கீழே அந்த ரிவர் கிட்டே கூட்டு போவாங்க. ஸோ ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. திரும்பி வர வழியில மேக்னெட்டிக் ஹில்னு ஒன்று இருக்கும். 100 meters to 200 meters கார் வந்து நியூட்ரல்ல இருந்தாலும் கார் வந்து மூவ் ஆகும். ஸோ அது வந்து ஏதோ ஒரு சயின்ஸ், வெஹிக்கிள் வந்து தானா மூவ் ஆகுற மாதிரி. அது என்ன சயின்ஸ்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அது பேர் வந்து மேக்னெட்டிக் ஹில். அதை வந்து காமிச்சாங்க. இந்த ஹோல் லடாக் இப்போ நம்ம போறதுக்கு ஒரு பாஸ் வாங்கணும். அது வந்து ஆன்லைன்ல நம்ம வாங்கணும், இல்லைன்னா அங்கங்க வந்து டோல் மாதிரி போலீஸ்ல பிடிப்பாங்கல்ல, அங்க அந்த மாதிரி அங்க ஆர்மி பிடிப்பாங்க. அப்போ நம்ம இந்த பாஸ் காமிக்கணும், நாங்க வந்து டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 400 rupees. அதை வந்து வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு சங்கம் போயிட்டு திரும்பி மேக்னெட்டிக் ஹில் பார்த்துட்டு நல்லா மத்தியானம் ஒரு கடையில போய் பாயா சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு பாயா. ஹால் ஆஃப் ஃபேம்னு இன்னொரு இடம் இருக்கு. நாங்க வந்து அதை ஹால் ஆஃப் ஃபேம் பார்க்கலாம் அப்படின்ற போதே 5:30 ஆயிடுச்சு. அதனால ரொம்ப இருட்டிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அவசரமா பார்த்துட்டு போவேனா, ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து நிறைய வார் பத்திலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பொறுமையா படிக்கலாம் இன்னொரு நாள்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து வேணாம் இன்னொரு நாள் போய்க்கலாம், நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். டே 1 அண்ட் டே 2 ஸ்டே வந்து என்னோட ஃப்ரெண்டோட கசினா, அவங்களே வந்து ஆர்மி ஃபேமிலி. ஸோ ஆர்மியோட கெஸ்ட் ஹவுஸ் ஆர் ஆர்மி கெஸ்ட் கேம்ப் அங்கதான் வந்து தங்கியிருந்தோம். ஸோ டே 3 கார்துங்லா பாஸ் அப்படின்னு ஒரு மவுண்டனுக்கு போனோம். அங்க மனுஷன் நிக்க முடியாது. 5 minutes, அதாவது கார்ல இருந்து இறங்கி போட்டோ எடுத்துட்டு உடனே திரும்பி வந்துருங்கன்னு தான் அவரே சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ் அது. ஏன்னா நமக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும், ஆல்டிடியூட் ஜாஸ்தியா இருக்கும், சன்பர்ன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு மாதிரி பயமா திகிலா இருந்துச்சு அங்க போறதுக்கு. லஞ்ச்லாம் அப்படியே விதவிதமா கிடைச்சது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அது ஒரு மலை, அதனால அங்க வந்து கம்மியா தான் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து ஆலு பரோட்டா, மேகி அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம். அது வந்து திஷ்கித் புத்தா அப்படின்னு சொல்லி ஒரு இடம். திஷ்கித் புத்தா பார்த்து முடிச்சுட்டு திருப்பி வந்து நைட்டு ஸ்டேக்காக அங்க கிட்டக்கு ஒரு வில்லேஜ் இருக்கு, நுப்ரா வேலின்னு ஒரு வில்லேஜ். அங்க வந்து ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல தான் நாங்க வந்து போய் தங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் 2 nights வந்து அந்த ஸ்டோனேஜ்ல தான் தங்கியிருந்தோம். ஸ்டோனேஜ் வந்து ஆஹா, என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோட்டல்னா அந்த ஸ்டோனேஜ் தான். அவங்க அங்க இருந்த பீப்புள், அங்க கொடுத்த சாப்பாடு, ஷவர்ல தண்ணி வந்தது, ஹாட் வாட்டர் இருந்துச்சு, 24/7 ஹீட்டர் இருந்துச்சு. நான் சாக போறேன்னு ஃபர்ஸ்ட் 3 நாள் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்த என்ன வந்து கொஞ்சம் ஓகே நீ நார்மலா தான் இருக்க, நாங்க உன்னை காப்பாத்திட்டோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது வந்து ஸ்டோனேஜ் ஸ்டே தான். ஸோ ஸ்டோனேஜ்ல டே 3 நைட் வந்து முடிஞ்சிச்சு, தூங்கிட்டோம். டே 4ஓட ஆக்சுவல் பிளான் என்னன்னா துர்துக்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அதுதான் வந்து இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ். ஆனா அது எங்களால போக முடியல, ஏன்னா நாங்க ஆஃப் சீசன்ல போனனால ஃபுல்லா ஸ்னோ இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிட்டு எங்க போலாம் அப்படின்னா டபுள் ஹம் கேமல் வந்து அங்க நுப்ரா வேலிக்கு பக்கத்திலே இருக்கு. அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு மொனாஸ்ட்ரி இருக்கு, அதுக்கும் போலாம் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் டே 4. ஸோ டே 5 திரும்பவும் காலையில ஸ்டோனேஜ்ல அழகா இருந்துருச்சு, நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்லா சூப்பரா சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் போனது வந்து ஏடிவி ரைடு. அங்க வந்து ஸ்னோ நல்லா அழகா வந்து ஃபில்லா இருந்தது. ஒரு ஒயிட் பெட்ஷீட் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபில்லா இருந்தது. ஸோ ஏடிவி ரைடு முடிச்சுட்டு அடுத்து வந்து பேங்காங் லேக் அப்படின்னு சொல்லி ஒரு லேக் இருக்கு. அதுதான் நம்ம 3 Idiotsல பார்ப்போம்ல அந்த லேக். அந்த லேக் கூட்டிட்டு போனாங்க. பேங்காங் லேக் வந்து ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா பேங்காங் லேக்லயே ஒரு ஸ்டே இருந்தது. அங்க போய் நைட் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். இதுதான் டே 5. ஸோ டே 6 பேங்காங் லேக்ல தான் எந்திரிச்சிட்டு பேங்காங் லேக்ல இருந்து சாங்லா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹை ஆல்டிடியூட் வியூ பாயிண்ட், அதுக்கு போனோம். சாங்லா பாஸ் போகிறதுக்கு 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. காலையில் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. 9 to 2 ஃபுல்லாக மவுண்டன் ஸ்னோன்னு அவ்வளோ லேண்ட்ஸ்கேப். ஸோ சாங்லா பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே இறங்கி ஈவினிங் போல் பால் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹோட்டலில் நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் டே 7ல என்னென்ன பண்ணோம்னா, ஸோ பை த டைம் நாங்கள் டே 7 வரும்போது நாங்கள் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். லேயோட சுத்தி டேல இருந்து ஒரு 30 minutes 40 minutesக்குள்ள என்னென்ன பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் தான் கவர் பண்ண ட்ரை பண்ணோம். டே 7ல வந்து திக்ஸே மானஸ்ட்ரி போனோம், அதுவும் ஒரு நார்மல் மானஸ்ட்ரி. அப்புறம் ஷே பேலஸ் போனோம். ரான்ச்சோ ஸ்கூல் அந்த 3 Idiotsல வரும்ல அந்த ஸ்கூலுக்கு போனோம். டெஸ் காட் போனோம். ஹால் ஆஃப் ஃபேம் வார் நடந்ததுல அதை பத்திலாம் இருக்கும், ஃபுல்லா அது ஆர்மி பத்தி ரிலேட்டடா இருக்கும். சாரி, டே 7ல இன்னொன்னு விட்டுட்டேன், சாந்தி ஸ்தூபா அப்படின்னு சொல்லி இன்னொரு இடம் இருக்கு, அதுக்கு போயிருந்தோம். ஸோ சாந்தி ஸ்தூபா போனதுக்கு அப்புறமா வந்து இன்னொரு பிளேஸ் இருக்கு, லே பேலஸ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவர் பண்ணலாம்னு நினச்சோம். அப்படியே டிரைவர் வந்து அடிச்சு தடிச்சு ஓட்டி கூட்டிகிட்டு வந்தார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 o'clock அந்த மாதிரி போனோம். அதோட டே 7 வந்து சாந்தி ஸ்டூப்பாவோட முடிஞ்சிருச்சு. ஸோ டே 8 வந்த பிறந்த பிளேஸ் பார்த்துருக்கலாம். பட் எனக்கு ஃபிசிக்கலாக ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. நிறைய ஓவர் ப்ளீடிங்கு, அப்புறம் ஆக்சிஜன் பத்தல, டபுள் விஷன், ஆல்டிடியூட் சிக்னஸ், இந்த மாதிரி நிறைய நடந்தனால என்னால் அவ்வளோதான்டா பாடி தாங்காதுடா அப்படின்னு ஆயிட்டேன். அதனால சும்மா லே மார்க்கெட் மட்டும் போயிட்டு இன்னைக்கு ரெஸ்ட் மட்டும் எடுக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். லே மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கலாம், ஃபேமிலிக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு திரும்பி நல்லா சாப்பிட்டோம். லே மார்க்கெட்டில் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து ஹோட்டலுக்கு வந்து ரெஸ்ட் தான், ஃபுல் ரெஸ்ட். டே 9 வந்து லேலேருந்து டெல்லி ஃப்ளைட், டெல்லியிலேருந்து சென்னை. ஸோ நாங்கள் 4 பேர் போனோம். ஸோ ஃப்ளைட்ஸுக்கு வந்து 4 பேருக்கும் சேர்த்து 1 lakh ஆச்சு. ஒரு பர்சனுக்கு 25,000 ஆச்சு, போகிறதுக்கு வரதுக்கு 2க்கும் சேர்த்து. லோக்கல் கைடுன்னா அவர் வந்து நாங்கள் பேக்கேஜ் மாதிரி எடுத்துக்கோம். லே மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் எதெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு, எதெல்லாம் ஸ்னோ இல்லாமல் இருக்குது அப்படின்றது அது எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணாரு. ஸோ கேப் அண்ணாக்கு 10 நாளைக்கு 30,000 ஆச்சு. ஸோ டிவைடட் பை 4 போட்டால் ஒரு ஆளுக்கு வந்து 7,500 வருது. ஸ்டே வந்து டே 1 டே 2 சொன்ன மாதிரி ஃப்ரீ, அது ஆர்மி கேம்ப்ல இருந்தோம். ஸோ டே 3 டே 4 வந்து ஸ்டோனேஜ்ல தங்கியிருந்தோம். அது வந்து 4 பேருக்கு 9,000 வித் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து பேங்காங் நெஸ்ட்ல 4 பீப்புளுக்கு 9,000 rupees ஆச்சு. அந்த பேங்காங் லேக் பார்த்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ண வந்தோம்ல, அந்த நைட்டு டின்னரும் அதுக்கு அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்டரியா கிடைச்சது. ஸோ ஒரு ஆளுக்கு 2,200 rupees ஆச்சு அந்த பேங்காங் டே 5க்கு மட்டும். டே 6, 7, 8 பால் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். பர் நைட்டுக்கு வந்து 9,000 rupees. ஸோ 3 daysக்கு 9 3s are 27 rupees. 27,000 rupees. அப்போ ஒரு ஆளுக்கு வந்து 27 divided by 4. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 6,750 rupees ஆயிருக்கு 3 நாளைக்கு. டே 9 வந்து திருப்பி ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் அந்த ட்ராவலிங்லேயே போயிடுச்சு, அதனால ஸ்டே தேவைப்படல. ஓகே, ஃபுட்டோட எக்ஸாக்ட் கேல்குலேஷன்ஸ் வந்து இல்லை. ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது 25,000 வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கே போயிடுது. மிச்சம் 25,000 தான் நம்ம 10 நாளைக்கு யூஸ் பண்ண ஸ்டேக்கும் ஃபுட்டுக்குமான காசு. ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். லடாக் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரீம் இருந்தால் அது சீக்கிரமாக நடக்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை லடாக் ஸ்டேஸ்ல டவுட் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. See you in the next video. Bye.